ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பென்சி ஸ்ரீனி லைஃப் ஸ்டைல். இது வந்து என்னோடய சண்டே வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் செஞ்ச சமையல் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சண்டே வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன் அவர்கிட்ட, ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம ஊர்லனா அடிக்கடி மீன் வாங்கி சமைப்போம், எங்கள் அம்மா சமைச்சு கொடுப்பாங்க. இங்கே வந்து அதிகமாக வந்து மீன் வந்து சண்டே டைமில் தான் கிடைக்கும். அப்போ எனக்கு மீன் சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தார். மீன் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கழுவி எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்புறமா வந்து மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு பக்கம் வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு, புளி ஒரு பக்கம் தண்ணி ஊற்றி ஊற போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து இந்த கட் பண்ணி வச்சது எல்லாமே போட்டுட்டு நல்லா போட்டுட்டு அரைக்கணும். எல்லாம் போட்டு நல்லா மையாக பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும். கூடவே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கணும். ஜீரகம் போட்டுட்டு ஜீரகம் போட்டதுக்கப்புறம் நல்லா அது வந்து நல்லா மையாக வந்து அரைச்சி அது பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு பொரிக்காஞ்சட்டியில் அது போட்டுட்டு மிளகா, வீட்டில் உள்ள அதாவது வீட்டில் எப்போவுமே மல்லித்தூள் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம். இந்த தடவை அரைக்கலை, கடையில் உள்ள மல்லித்தூள் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணேன். அது போட்டு அதுக்கப்புறம் புளி, கொஞ்சம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அடுப்பில் வச்சிடணும். இது இடைப்பட்ட டைமில் என்னென்னா, நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தூரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஸ்கூலு. அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது வந்து அப்போ உள்ள சத்துணவு சாப்பாடு வந்து எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் டேஸ்ட்டே இல்லாமல் தான் இருக்கும், நல்லாவே இருக்காது. 90s கிட்ஸுக்கு மோஸ்ட்லி வந்து அது தெரியும். அதாவது என்னென்னா, கொஞ்சம் பயிரெலாம் ஓட்டையாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதாவது சத்துணவு சாப்பாடை குறை சொல்லலை, அப்போ அந்த காலத்தில் கூட அந்த சாப்பாடு கூட இல்லாமல் கூட சில வீடுகளில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நாங்களுமே சில நேரத்தில் பசிக்கும்போது அதை வந்து அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி கூட நானும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடுக்கு எவ்வளோக்குள்ள கஷ்டம் வந்தாலும் எங்கள் அம்மா நல்லாவே எங்களை பார்த்துருக்காங்க. அது நான் இப்போ இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போ என்னென்னா வந்து ஸ்கூலில் வந்து மத்தியான டைமில் வீட்டில் வந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ பிள்ளைங்க யார்கிட்டையாவது வந்து சைக்கிள்லாம் என்கிட்ட இருக்காது, யார்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு அந்த சைக்கிளை வந்து எடுத்துகிட்டு ஸ்பீடாக வீட்டில் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன். அப்போ வந்து சில டைமில் அம்மா வந்து வீட்டில் வாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, சத்துணவுலையே சாப்பிடுங்க அப்படின்னு தான் அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அம்மா கொஞ்சம் லேட்டாக தான் சமைப்பாங்க. அப்போல்லாம் அம்மா வந்து கொஞ்சம் வேலைக்கெலாம் போகாமல் கொஞ்சம் வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அதாவது பிள்ளைங்களை நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம். அப்போ வந்து நான் வந்து வீட்டில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஸ்பீடாக சைக்கிளில் வருவேன். அப்போ வீட்டில் சமையல் லேட்டாக தான் நடக்கும். அப்போ அரைகுறையாக வந்து எங்கள் ஊரில் மீன்லாம் வாங்கி எங்கள் அம்மா குழம்பெல்லாம் ரெடி பண்ணி அரைகுறையாக வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். கொதிக்கிற டைமில் தான் நான் வருவேன். சாப்பாடும் சுட சுட அப்போ தான் வடிச்சிருப்பாங்க. அந்த கொதிக்கிற குழம்புக்கும் சுட சுட அந்த சாப்பாடுக்கும் அது போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வச்சு தந்தது. அதாவது அந்த என்ன சொல்கிறது, எவ்வளோ தான் களைப்பாக வந்தாலும் அது வந்து பெருசாக தெரியவே தெரியாது. அதாவது மீன் வந்து இப்போ பொரிக்கிறதுக்குரிய மசாலா வந்து ஆட் பண்ணணும். மசாலா வந்து என்ன, நார்மலாக அதே கடை மசாலா, மஞ்சள் தூள், தனியாத்தூள், வத்தல் தூள், உப்பு, அதாவது மீன் பீஸ் போட்டு நல்லா வந்து மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா தடவி ஒரு பக்கம் வச்சுக்கணும். இப்போ நல்லா நீட்டாக அது மேலே உள்ள அந்த மசாலா நல்லா தடவி பிடிக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ அந்த கொதிக்குழம்பு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி போனேன்டி, ஸ்பீடாக போனேன்டி, ஆனாலும் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுற அனுபவமே வேறு மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து கொதிக்க விட்ருவோம். கொதிக்கும்போது வந்து மீன் வந்து கழுவி வச்ச மீனை வந்து அதுக்குள்ளே வந்து போடணும். இந்த தடவை மீன் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இதுவாக இருந்துச்சு. பீஸுமே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்போ கழுவி போட்டுறணும். போட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாளிப்பு ஊற்றிடணும். தாளிப்பு ஊற்றிட்டு மீன் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தாளிப்பு ஊற்றி மீன் குழம்பு நல்லா வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு பக்கமாக வந்து பொரிக்காஞ்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி மீன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீன் எடுத்து மீன் வந்து பொரிச்சுக்கிட்டேன்.
பொரிச்ச மீன் வந்து கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக மீனும் அன்றைக்கி பொரிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இட்லி வந்து அன்றைக்கி வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. இட்லி, மீன் குழம்பு, இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்டா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் விரும்பி சாப்பிடுவார். எப்போவுமே அப்படி தான் ரொம்ப ஆசைப்படுவார். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு ஒரு பக்கம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா மீன் குழம்பு நல்லா இதுவாக ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்புனா யாருக்கு தான் பிடிக்காதுங்க. அப்படியே இங்கே வந்து இட்லி வந்து ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மாவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாவும் நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா இட்லி வந்து தட்டில் வந்து லைனாக ஊற்றி எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு இட்லி வந்து நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்து அவருக்கு குழம்பு நல்லா சுட சுட குழம்பு இட்லி அந்த மாதிரி கொடுத்தேன். அதான் இட்லியும் தோசையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது என்னென்னா, அதாவது எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான். எங்களோடது லவ் மேரேஜ் தான். இப்போ லவ் பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணதுனால எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாம் ஒருத்தவங்க வந்து ஏதோ வழி இல்லாமல் சீட் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்லேயே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் வீட்டில் தோசை இட்லிலாம் செய்வாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு அதை கேட்டோடனே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இவங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எங்கள் அம்மாவை மாதிரி நல்ல சாப்பாடு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நான் ரொம்ப மனசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா இவங்கெல்லாம் இப்படிலாம் நினைக்கிறாங்க, நாம் வந்து லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணால் ஒன்றும் கொலை குத்தம் பண்ணலையே அப்படின்னு தான் சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. மோஸ்ட்லி வந்து ஒரு சில பேர் வந்து இந்த சமுதாயத்தில் அப்படி தான் இருக்காங்க. கஷ்டப்பட்டாங்கன்னா அப்போது வந்து சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. நம்மளை பற்றி அப்படி தான் நினைக்கிறாங்க. அதாவது அப்படி நினைக்கவே கூடாது. வசதியானவங்க வீட்டில் கூட நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்களோ இல்லையா, கஷ்டப்பட்டவங்க தான் நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க. என்னை பொறுத்தளவில் அதுதான் ரியலு. ஏன்னா வசதியானவங்க வீட்டில் கூட டயட்டு, அவங்களோட வேலை வாய்ப்புனால, டைமிங் இல்லாதனால ஒரு சில பேர் வீட்டில் வந்து சரியான சாப்பாடுகள் சாப்பிட முடியாது. சாப்பிட்ற டைமிங் வரும்போது அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஏஜ் இல்லாமல் போயிடும். நான் வந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்படுத்துகிறவங்களும் குற்றப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, நீங்கள் சாப்பிட்டே வந்து அழிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி தாங்க என்னோடய சண்டே போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி